இது வரைக்கும் நம்மளுடைய பல்லாண்டு வாழ்க்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் மறக்காம பிரஸ் பண்ணிருங்க. அடுத்தடுத்த சூப்பரான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. ஹே காய்ஸ், இன்னைக்கு டயட் ரெசிபியில் சிறுதானிய தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைபரும் நார்ச்சத்தும் அடங்கி இருக்கு. இந்த தோசை செஞ்சு சாப்பிட்டா நல்ல வயிறு ஃபுல்லாகும், அடுத்து பசி எடுக்காது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எல்லா பொருளுமே ஒரே அளவில் தான் நம்ம போட போகிறோம். ஒரு பவுலில் 75 கிராம் அளவுக்கு சிகப்பரிசி எடுத்திருக்கேன். இதில் இருக்கிற வேதிப்பொருள் என்ன ஆகும்னா நம்ம பசி ஏற்படுவதை தடுக்கும், அதாவது அதிகம் ஏற்படுவதை தடுக்கும். இதனால உடல் எடை சீக்கிரத்தில் குறைக்க முடியும். அடுத்து குதிரைவாலி சேர்த்துக்கிறேன். உடலை சீராக வச்சுக்கும், சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துது, மலச்சிக்கலும் செரிமான பிரச்சனையும் வராமல் இது பாதுகாக்கும். அடுத்து திணை சேர்த்துக்கிறேன். கொழுப்பு சத்து அறவே இல்லாத உணவுல இதுவும் ஒன்றுன்னு சொல்லலாம். தேவையில்லாத கொழுப்பை கரைச்சு உடல் எடையை சமநிலை வைத்து அதிகம் கூடாம இது தடுக்குது. அடுத்து முழு உளுந்து, இதுல நிறைய சத்து இருக்கு. செரிக்காத நச்சு பொருளை கூட இது செரிக்க வைக்கும், அந்த அளவுக்கு இதுக்கு பவர் இருக்கு. அடுத்து கேழ்வரகு சேர்த்துக்கலாம். கேழ்வரகு பொதுவாக நம்ம மார்னிங் எடுத்துக்கும் போது பிரிஸ்காக இருக்கும், அந்த நாள் ஃபுல்லாகவே பிரிஸ்காக இருக்கும். ட்ரிப்டோஃபான் பொருள் அப்படிங்கிறது இருக்கிறதுனால பசி ஏற்படுத்துவதை இது கட்டுப்படுத்துது. அடுத்து வெள்ளை கொண்ட கடலை, நிறைய புரதம் இருக்கு இதில். பாசி பயிறு நிறைய எதிர்ப்பு சக்தி கொடுக்கும். கருப்பு கொண்ட கடலை, அடுத்து வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இதுலேயே நிறைய புரதம், நார்ச்சத்து, நல்ல கொலஸ்ட்ரால் இருக்கு. இதில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 8 மணி நேரத்துக்கு இதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். எட்டு மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு 4-5 வாட்டி இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நல்ல மையா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். தேவைப்படும் போது ஒரு 2 கரண்டி மாவு எடுத்து நீங்கள் தோசை சுட்டுக்கலாம். அரைச்செடுத்த மாவில் ஒரு 3 கரண்டி மாவு எடுத்துக்கிறேன். சின்னதாக கட் பண்ணினா பல்லாரி ஒரு பாதி எடுத்துக்கலாம். கொஞ்சமா கறிவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் வத்தல் பொடி, 1/4 டீஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஊறவோ அல்லது புளிக்கவோ வைக்கணும்னு அவசியம் இல்லை. இது கிட்டத்தட்ட அடை தோசை மாதிரி தான் இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை, அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு கரண்டி மாவு எடுத்து நம்ம தோசை மாதிரியே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வச்சு வேக விட்டு எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மேலே நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வச்சு வேக விட்டுக்கலாம். தோசை நல்லா வெந்துருச்சு, நம்ம இதை எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சிறுதானிய தோசை ரெடி. சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இதை தாராளமாக எடுத்துக்கலாம். இதில் ஏகப்பட்ட சத்துக்கள் அடங்கியிருக்கு. உடல் எடையை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, நோய் எதிர்ப்பு சக்தி வேணும்னு நினைக்கிறவங்க இதை தாராளமாக எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய டயட் ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.